இன்னொரு கிஃப்ட் உங்களுக்கு வந்திருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியா தெரிஞ்சுட்டா. சரியா பாப்பா மிச்ச கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. மணிக்கூடு. ஓகே, அடுத்த கிஃப்ட்டை பாப்போமா. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அதுதான் யோசனையா இருக்கு. சரியா, அதையும் பார்ப்போம். என்ன இருக்கு? ரொம்ப செலவழிச்சிருக்கிறாங்க. யார் செலவழிச்சிருப்பாங்க அப்படியெல்லாம்? தெரிஞ்சிட்டா யாரு? அபியா? அபியண்டா யாரு? தமக்கையா? ஏன் அவையே சொல்றீங்க? என் தங்கம் தரதுண்டா அவ தான் தருவாவா? இல்ல, அப்ப இதுல ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கு போல இருக்கு. அப்படி இருக்குதா? ஏதோ பாசம் கூடவா? ஆனா அவ அனுப்பிடல. இது நிறைய பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவதான் மெயினா? சரி, அப்ப மச்சான்ல அவளை விருப்பம்னு சொல்றீங்களா? சரி, மச்சானாலும் பாசம் வைக்கலாம் தானே, அதுல தப்பில்ல தானே. சரி, ஓகே, அடுத்ததையும் பார்ப்போம். டோல் தான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்னன்னு தெரியல, ஏதோ இருக்கு. அது யாரு? சரி, அப்ப இருக்க கூப்பிடுங்க. நவையாண்டு இருக்க கேப்பண்ட பண்டு நீங்க கூப்பிடத்தான் வேணும். கூப்பிடுங்க மச்சிய. என்ன 2 பேர் தண்டவினாமா? வேற என்னரும் கோவிக்க மாட்டோமா? சரி, அப்ப 2 மச்சினிச்சிக்குமே என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் கொஞ்சமாக சொல்லிட்டாரு. நீங்கள் நிறைய கொடுத்துருக்குறீங்க, அவர் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறாரா? சரி, ஓகே, எதிர்பார்க்க மாட்டோம் என்ன. சரி, ஓகே, உங்களோட அன்பு இன்னும் தொடரணுமென்னு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அண்ணா. சரி, ஓகே, பாய்.